வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை ப்ரோமோ எபிசோட். சரியாக பவித்ரா உள்ளே சென்ற நேரம் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு கேபினிலிருந்து வெளியில் வந்து கொண்டிருந்த ரிசப்ஷனிஸ்ட் அவளிடம் சென்ற பவித்ரா, மேடம் சாரை பார்க்கணும், காலையில் ஃபோன் பண்ணியிருந்தேன் என்று படப்படப்பாக சொல்ல தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட், சார் லஞ்சுக்கு வெளியே போயிருக்காரு, லஞ்ச் முடிச்சுட்டு வருவார், நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்ப, ஓகே மேடம் தேங்க்ஸ் என்றவள் தன் கண்களை சுழல விட்டு கொண்டே அங்கிருந்த சேரில் அமர்ந்து கொண்டாள். மணி 4 ஆகி இருக்க அலுவலகத்தில் அவளை தவிர யாருமே இல்லை. மண்டை காய்ந்தது. அகிலாவையாவது கூட கூட்டிட்டு வந்திருந்தா பேச்சு துணைக்க ஆயிருக்கும். லஞ்சுக்கு போனவரை திரும்ப வருவாரோ இல்லையோ, ஒரு வேளை வராமல் அப்படியே போயிட்டா என்று பல யோசனைகள் மூளைக்குள் உதிக்க ஹர்ஷவர்தனின் வருகைக்காக வழிமேல் வெளி வைத்து காத்திருந்தாள் பவித்ரா. யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தாள் பவி. நாகரிக உடையில் வந்த ஒரு அழகான இளம்பெண் அவளை கடந்து சென்று அங்கு இருந்த கருப்பு கண்ணாடிகளால் ஆன அறைக்கு எதிரில் இருந்த வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டாள். ஹர்ஷா பவித்ராவை தேர்வு செய்தது என்னவோ முதன்மையாகத்தான். ஆனாலும் அவளை உடனே உள்ளே வரும்படி அழைக்கவில்லை. அறைக்குள் இருந்து அவளை பார்த்து ரசித்தான். கடைசியாக ஹர்ஷாவின் அறைக்குள் சென்றாள் பவித்ரா. அவன் அவளையே ரசித்து பார்த்து கொண்டிருக்க, சார் நான் என்று பவித்ரா பேசவா எடுக்க, அட்வான்ஸ் எதிர்பார்க்குறீங்களா என்று அவளை மேலிருந்து கீழ் பார்த்து கொண்டே ஹர்ஷா கேட்டான். பவிக்கோ ஆச்சரியம். நான் எதுவுமே சொல்லலையே, நான் அட்வான்ஸ் பண்ண எதிர்பார்க்குறேன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சுது? ஒருவேளை மேனேஜர் கால் பண்ணி சொல்லியிருப்பாரோ என்று அவள் யோசித்து கொண்டிருந்த வேளை அவனும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். உங்களை தான் கேட்குறேன், அட்வான்ஸ் வேணுமா மிஸ் என்று அவன் நிறுத்த, பவித்ரா சார் என்றாள். பவித்ரா நைஸ் நீ என்றவன், அட்வான்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க என கேட்டான். சார் எனக்கு மொத்தமாக 20 லட்சம் வேணும், அதில் ஒரு 5 லட்சமாவது அட்வான்ஸாக கிடைச்சா பரவாயில்லை என்று பவித்ரா தயங்கியபடியே கேட்க, அவளுடைய மெழுகு சிலை தேகத்தை தன் லேசர் பார்வையால் ஆராய்ந்தவன், ஓகே இப்போ 5 லட்சம் செக் வாங்கிக்கோங்க, உங்கள் ஷெட்யூல் புதன்கிழமை, அன்னைக்கு மீதி பணம் கிடைச்சிடும்.